ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு மனிதனுக்கு சாலையின் நடுப்பகுதியில் வெள்ளை நிற கோடுகளை பெயிண்ட் அடிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. அவன் முதல் நாளில் 6 மைல் தூரத்திற்கு வெள்ளை நிற பெயிண்ட் அடித்தான். மறுநாளில் 3 மைல் தூரம் மட்டுமே அவன் வேலை செய்தான். 3ஆம் நாள் 1 மைலுக்கும் குறைவாகவே வேலை செய்ய முடிந்தது. அந்த மனிதனுடைய போர்மேன் அவனிடம் வந்து, நீ ஏன் வர வர ஒவ்வொரு நாளும் குறைவான தூரம் பெயிண்ட் பண்ணுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், முதல் நாளில் வெள்ளை பெயிண்ட் இருக்கும் கேன் எனக்கு அருகில் இருந்தது. 2வது நாளும் 3வது நாளும் நான் பெயிண்ட் பண்ணிய இடத்திலிருந்து பெயிண்ட் இருந்த பெரிய கேன் தூரமான இடத்தில் இருந்ததால் நான் வந்து வந்து பெயிண்டை எடுத்து செல்ல வேண்டியதாயிற்று. அதிலேயே நேரம் போயிற்று. ஆகவே இவ்வளவு தூரம் தான் என்னால் பெயிண்ட் பண்ண முடிந்தது என்றான், ஞானம் இல்லாமல். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த மனிதனை போல ஞானம் இல்லாமல் திட்டமிடாமல் வேலை செய்தால் தரமாகவும் துரிதமாகவும் வேலை செய்ய இயலாது. இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் தனக்கு வேலை செய்ய தேவையான அளவுக்கு வெள்ளை நிற பெயிண்டை தான் வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் கொண்டு போய் வைத்திருந்தால் முதல் நாளை விட கூடுதலாக அவன் வேலை செய்திருக்க முடியும். ஆனால் ஞானம் இல்லாததால் அவனுக்கு துரிதமாக வேலை செய்ய இயலவில்லை. ஆகவே எந்த வேலையை செய்தாலும் ஞானமே முக்கியம். இதை போலவே நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானம் மிக மிக முக்கியம். ஆகவேதான் சாலமோன் ராஜா கர்த்தர் தன்னிடம் ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னபோது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று ஜெபித்தார். இந்த விண்ணப்பம் தேவனின் பார்வைக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததால் தேவன் அவரிடம், உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி தேவன் சாலமோனை ஆசீர்வதித்தார். எனவே சாலமோன் தன் நாட்களில் மிகவும் ஞானவானாக இருந்தார். பல நாடுகளில் உள்ளவர்களும் அதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் நாட்களில் அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவியது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடார வேலையை செய்தபோது தேவன் அகோலியா பெசலெயேல் என்னும் இருவரை தெரிந்தெடுத்து அவர்கள் வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு அவர்களுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவர்களை தேவ ஆவியினாலே நிரப்பினார். ஆகவே அவர்கள் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் மரத்தினாலும் பலவித விலையேறப்பெற்ற கற்களினாலும் விலையேறப்பெற்ற நூல்களினாலும் செய்ய வேண்டிய வேலைகளை மிக நேர்த்தியாக செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யும் எந்த வேலைக்கும் ஞானமே முக்கியம். பரத்திலிருந்து தேவன் தரும் ஞானம் நமக்கும் கிடைத்தால் நம்முடைய வேலைகளும் தரமானதாக இருக்கும். நம்மை வேலைக்கு அமர்த்தியவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சரி, இந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்டால் போதும், தேவன் சாலமோனுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். ஆகவே தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வேலைகளும் தேவனுக்கு நாம் செய்யும் ஊழியங்களும் தரமுள்ளதாக மாறட்டும். God bless you. Have a godly day.